ரொம்ப நாளா ஏன் தோல்ல போட்டுட்டுன்னு சொல்லாம இருந்தனே, இப்ப அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நீ இத்தனை நாளா சொல்லாம இருந்தனாலதான் இவன் 10 நாளா கடல்ல இறங்கல, நான் 30 நாள் சாப்பாடு சாப்பிடல. இதோ இவன் இதுக்கு மேல வளரவே இல்ல. பெரிய ரகசியம் சொல்லுடா. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு நல்லா வீணை வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு 10 விரலையும் வாசிப்பா, இந்த விரல்ல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படித்தான் அதிர்ச்சி அவங்களுக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே, எப்படி வாசிப்பான்னு சொன்னேன். அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே, உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த கையில தோல்ல மாட்டினதுதான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சபதம் போட்டேன். வாங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க. ஆண்டி அரசன் ஆனதும் அரசன் போண்டி ஆனதும் அண்ணன் தம்பி சண்டை, நிலத்தகராறு, புருஷன் முண்டாட்டி பிரியறது, விபத்துல செத்தது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன். கையை காட்டுங்க. ஏண்டா பொந்துவாயா, நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொன்னது இல்லையா? கையை காட்டுங்க சொல்லிடுவோம். இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே. நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்க கிட்டயே திருப்பி சொன்ன, நீ அடி வாங்குவ. சத்தியமா சொல்றேன். இவரோட கைரேக அமைப்புப்படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம், மீனத்துக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் கன்னி, கன்னியில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒன்னா சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போனா அடியில வாங்கிட்டு வரணும். இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது. ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா? இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. பனானா ஏய் பனானா ஏம்மா ஆச்சுங்க? அத கூட்டல. எப்போ கூப்பிட்டீங்க? அத பனானா பனானா கூட்டல. அது யாருமா? ஏய் நீ என்ன விக்கிற? வாய பயம். இதுக்கு தான் இங்கிலீஷ்ல பனானா சொல்றது. ஏய் என்ன தமிழ்நாட்டுல வந்து டச் புஷின்னு இங்கிலீஷ் பேசிட்டு தமிழ் பேசுவோய். ஏய் don't touch me. I don't like anyone touching me and kissing me. அக்கா என்ன சொல்லுது? அக்காவை கிச்சு முச்சு முட்ட கூடாதுன்னு சொல்லுது. இல்லக்கா You bloody boatman. You bloody fisherman. You bloody idiot. என்னடி டச் புஷி இச்சு கிச்சு? பொண்ணு ஊடிச்சே, சீக்கிரம் இறங்குடா. ஐயோ ஐயோ ஏண்டா பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே அடிபடுதே. ஒருவேளை ஜோசியம் சொன்னது சரியா இருக்குமோ? அடச்சை, அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இந்த கையில இடுப்புல கட்டண்டா. தூக்குங்கடா. தூக்க வேண்டியதா இருக்கு. ஐலசா டேய் என்னடா வாசல்லயே பயப்பட்டுறாங்க? சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளாரே விடுவானுங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயக்கல விட. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். நான் தான் கல்யாண பொண்ணு. அம்மா உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரேன். என்னடா பொண்ணு பார்த்த? கல்யாண பொண்ணுக்கா அம்மாவுக்கா? பொண்ணுக்கு தானுங்க. இது ஒரு வித்தியாசமான குடும்பங்க. என்ன வித்தியாசமான குடும்பம்? வழக்கமா அம்மா தான் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டி வருவாங்க. இது என்ன பொண்ணு போய் அம்மா கூட்டி வரும்னு சொல்றது? குழப்புறாங்களே. வணக்கங்க. நான் தான் பொண்ணோட அம்மா. இவர் தாம்மா மாப்பிள்ள. கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. அது ஒண்ணு இல்லைங்க, இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளை எல்லாம் அடி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாப்பிள்ளையாவது நல்லபடியா அமையணுமேன்னு ஒவ்வொருத்தரா நல்ல நேரம் பார்த்து வரோம். இங்க வந்தா இவனை நம்பாதீங்க, பிராடு. அரமண்டையில நடுக்கோடு வேற. இவர் தாங்க என் அப்பா. பாப்பீங்க உங்க வாய் பொந்து வாயில நல்ல வாயி. அவ இன்னைக்கு சொல்றா புட்டுதா. ஐயோ நான் படகுல வரல. பொண்ணு பாக்க போறியா? பொண்ணு பாக்க போவேன். நல்ல ஒரு கல்யாணம். பொண்ணு பாக்க போறேன். பாத்துட்டியா? அடுத்து வா. ஐயோ கடல் பாரு. போ போ. காசு கொடுத்தியா? போ. போங்க. வா 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 வா. பாத்து போயிட்டே இரு. இது பொண்ணுலையா? கடல் கண்ணி. பாத்து போய் சீக்கிரம். கும்பளைங்க நான் போறேன். எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல கடல்ல எக்கச்சக்கமான கடல் கண்ணி இருந்துச்சான். இந்தியாவுல இப்பெல்லாம் இதெல்லாம் இல்ல. நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படியும் ஒண்ணு மாட்டிருச்சு. வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு. இந்த கடல் கண்ணி பேசுமா? தண்ணியில் தாண்டா பேசும். யார் கூட? இன்னொரு கடல் கண்ணியோட.
உட்காந்துருச்சு பயமா இருக்கு. தந்தான தானே தந்தானோ தந்தான தானே தன தந்தனா தானே தன எண்ணி நீளோ மேடம் நீளு எகசாயம் பண்ண தெரியல. ஏய் அங்க பாரு சரியான குறுமுட்டை. అదేమా ఊర్లో అయితే కరుము నెల్లు అన్ని వేసి లక్షల డబ్బు కట్టల ఎడితిది అమ్మో అమ్మో జాలి. நிலங்கிறான் தண்ணிங்கிறான் விவசாயம்ங்கிறான். ஒண்ணு செய்யுமா இவங்க கிட்ட பீச்சை வித்து நம்ம காசாக்கிடுவோம். இவரா தண்ணி இங்க வச்சுட்டு மா ஊரு வந்துட்டு கிருஷ்ணான தண்ணி கேட்டுச்சு. இந்த வேலைக்காரங்க ஒழுங்கா வேலைக்கு வரது இல்ல, அதனால இந்த நிலத்தை கொடுத்துட போறேன். இந்த இடத்தை எவன்டா வாங்குவா? கம்மி விலையா இருந்தாலும் ஒரு நல்ல விவசாயி கொடுக்கலாம்னு இருக்கேன். சுவாமி இந்த நிலம் எங்கள் தானே? ஆமாமா ஏதான் அண்ணி மீது சுவாமி. அண்ணி இதுலயே ஏதாயா? எவ்வளவு சுவாமி? நீ எவ்வளவு வச்சிருக்க? 10,000 சுவாமி. ஒரு ஏக்கர். 2 ஏக்கர் சுவாமி. ரொம்பவும் ஆசைப்படாத, முதல்ல இதுல விவசாயத்தை பண்ணு, அதுல வருமானம் வருது பாரு, அப்புறம் 2 ஏக்கர் வாங்கலாம். சரி சரி சரி. ஏய் அவனுக்கு விஷயம் புரியறதுக்குள்ளார ஓடி போயிடுவோம் வா. அப்ப நாங்க வர்றோம். వామ్మనిమ్మ వామ్మ నీవు నన్ను జోడి బీచ్ పక్కన వాడి. ஏய் அங்க பாருங்கடா கோவிந்த விவசாயம் பண்றான். ఎరువాకా సాగారో రన్నో చిన్నన్న నీ కష్టమంతా తీరునరో అన్నో తెలుగన్న జలపడ దోపడ ఎడ్ల గట్టుకో. హై హై హై. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியல விவசாயம் பண்ற. ஏண்டா பீச்சில் வந்து ஏறு விடுறியா? உனக்கு அறிவு இருக்கா? அரே நீ துட்டு கொடுத்து வாங்கச்ச சுவாமி. நீ இது வரைக்கும் எவங்கிட்ட ஒழுங்கா வாங்கல, இனிமே தான் வாங்க போற. அவர்கிட்ட வாங்க சுவாமி. நீ எவங்கிட்ட வாங்கினாலும் எங்கிட்ட வாங்கினாத்தான் இனிமே இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். போடா. ஐயோ போடா. ஐயோ ஐயோ மோசம் பண்ற சார். ஐயோ அவன் மாட்டினா பின்னிடுவான். அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்தா. இதுதான் நம்ம மார்க்கெட். கடல்ல மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் அவங்க அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு எல்லா மீனும் ஏற்றுமதி ஆகுது. ஒரே நாட்டம். மீனோட நாட்டமா இல்ல மீன்காரங்க மேல நாட்டமானு தெரியல. அக்கா பூச்சா இருக்குது. இவன் மூஞ்சி முழியும் பாரு, மீனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல. ஏக்கா எப்பக்கா வந்தீங்க? எப்படிக்கா இருக்கீங்க? யோ என்ன எப்படி அவனுக்கு தெரியும்? என்னக்கா நீங்க எங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாதாக்கா? டேய் அக்கா மேல ஒரே வாசனையா இருக்குடா. அக்கா என்ன சோப்பு போட்டுக்கா குளிக்கிறீங்க? துணி சோப்புடா. அக்கா துணி சோப்பா போறனே. துணிதாண்ட வாசனை வருது மேலே. ஏய் இவங்கள யாரு நினைச்ச? நாங்க ஒண்ணும் நினைக்கலையே. ஏய் நீ என்ன நினைச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் துணியை சாலியன் நினைச்சேன். சூப்பர் ஃபிஷர்மேன். வெரி இது குடிக்காத ஜென்மங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய் எங்களே குளிக்காதவங்கன்னு சொல்ற? மனுஷன் செத்தா அந்த உடம்ப எங்க கடல்ல கரைச்சாதான் செத்தவங்களுக்கு மோட்சம். அப்படிப்பட்ட புனிதமான கடல்ல இறங்குற நாங்க குளிக்காம இருப்போம். என்னடா செருப்பக்கனா? பலீர்னு உனக்கு இப்ப கேட்கல? ஓ செருப்பு அங்கி போச்சா? தினமும் நாட்டமாவும் நாட்டத்தோட இருக்கிறவங்களோட புத்தி இப்படித்தான் நாரும். என்ன பண்ற பாரு. அங்க பாருங்க, அவன் என்ன அவமானப்படுத்தி என் மேல மீன்ல கொட்டிட்டானே. என்னண்ணே என் மேல மீன்ல கொட்டிட்டான்னு சொல்றேன். போய் அவனை அடிங்கண்ணே. அவனுங்கிட்ட சண்டை போட்டு வியாபாரத்தை கருத்து சொல்றேன். இவனுங்கிட்ட படவை கொடுத்து மீனை பிடிச்சாரு சொல்லி நான் லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் அதுக்காக அவனுக்கு தரது வெறும் 1000 தான். இவனுக்கு அறிவு கம்மினாலும் ரோஷம் ஜாஸ்திமா. என் வேலை முடிட்டோம், நானே இவனில் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. ஒன் செகண்ட் மிஸ்டர் ஜானி. தண்ணி ஒண்ணு இல்லடா. ஜானி மீட் மை சிஸ்டர். ஹலோ. இவர் என்னோட எக்ஸ்போர்ட் பிசினஸ் பார்ட்னர்மா. நீ வீட்டுக்கு போமா. டேய் மீன்காரா, உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை பாத்துக்கிறேன்டா. அடிங்க. நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். 30 வருஷமா நீ கடலுக்கு போயிட்டு தான் இருக்கிற. இது வரைக்கும் ஒரு மீனை கூட பிடிச்சது இல்ல.
அப்படி என்ன புதுசா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட? அன்னைக்கு ராத்திரி ஒரே மழை, சலசலன்னு அலை, படபடன்னு இடி, சுன்னு காத்து. திரும்பி பார்த்தா ஒரு மரம், மரத்தை சுத்தி கிளையெல்லாம் இலை. அத பார்த்த உடனே யோசிச்சேன், அடுத்த நாள் யோசிச்சேன், அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன், அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன். யோசிச்சது போதும்டா, விஷயத்த சொல்லு. ஏன் இந்த மரம், கொடி, செடி, புல்லு, இலையெல்லாம் பச்சையா இருக்கு? இது வரைக்கும் யாரும் யோசிக்காத விஷயம். இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பச்சையா இருக்கு? இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனாலதான் பச்சையா இருக்கு. இங்கேயே புதைச்சி நானும் பச்சை தண்ணி ஊத்துறேன், நீயும் பச்சை மரமா வளர்ந்துரு. நம்ம கோயிந்தா. అయ్యయ్యో డబ్బుల డబ్బులు పోయనే చేతుల ఖాళీ ఆయనే. ஏய் கோயிந்தா, அடி பின்னிடுவா, சீக்கிரம் ஓடியாடா. ఉన్నది కాస్త ఊడింది, సర్వమంగళం పాడింది, పెళ్ళాం మెడలో నగలతోని సాపోయింది. ஐயோ கோவிந்தா கிட்ட வராடி. ఏమి జంతువురా నువ్వు? ఇంత మాత్రాలు ఎప్పుడు పగలేదే. యారని? நான் மனுஷன் இல்ல, கடல் ஆமை. கடல்ல இருந்து கரைக்கு வந்து மனுஷனை பிச்சு திண்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிருவேன். నాని